Hello students, welcome to Priya's Mini Max. நம்ம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 3.16 ஓட கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. y is equal to x square plus 3x plus 2 and hence solve x square plus 2x plus 1 equal to 0. ஸோ இதுக்கு முன்னாடி சம்ஸில் பார்த்த அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒய்யோட டேர்ம் எடுத்து எழுதிப்போமா. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, எக்ஸு. நம்ம எக்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். அண்டு ரிமைனிங் என்னென்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 அண்ட் லாஸ்ட் டேர்ம் என்ன, நம்மளுடைய ஒய். இது மூணுத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் ஒய். ஸோ இப்போ ஒய்க்கு நம்ம வேல்யூஸ், எக்ஸுக்கு வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயரு எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு -3 மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ -3 பண்ணிங்க அப்படின்னா -3 -2 -1 0 1 2 3 எடுத்திருக்கேன். சப்போஸ் நம்மளுக்கு வேல்யூஸ் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 9 4 1 அண்ட் 0 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0 1 4 9. ஓகே, இப்போ 3x 3 3s ஆர் எவ்வளோ, -9, 3 2s ஆர் -6 அண்ட் 3 1s ஆர் -3 0 3 3 2s ஆர் 6 3 3s ஆர் 9 வந்துடுச்சா. நெக்ஸ்ட் 2ஆல் பண்ணுங்க, -6 -4. ஓ சாரி, இது வந்து கான்ஸ்டன்ட்டு, இது மல்டிப்ளிகேஷன் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 2 வந்து கான்ஸ்டண்ட்டை அப்படியே வந்து எல்லாத்துக்குமே என்ன பண்ண போகிறோம், நம்ம ரீட்டைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 9 -9 போயிடும். ஸோ 2 தான் வரும். நீங்கள் பாருங்கள், 4 + 2 6 6 - 6 0 2 + 1 3 3 - 3 0. இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். அண்டு இது பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், நம்மளுக்கு 3 + 1 4 4 + 2 6 அண்ட் 6 + 4 10 12. இங்கே பாருங்கள், இந்த கர்வ் இங்கேயே ஆக்சுவலி நீங்கள் ஈவன் 3 கூட போகணும்னு அவசியம் இல்லை, 2லே கூட நிறுத்திக்கலாம். ஏன்னா பாருங்கள் எப்படி கர்வ் வருது, 2ல் ஆரம்பித்து 0 0 வந்து மறுபடியும் 2 6 12னு போயிடுச்சு. ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கர்வ் வந்து ரிட்டர்ன் ஆனது தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வேல்யூ தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம விட்டுடலாம். 9 + 9 18 19 20. ஸோ இது என்ன வரும், 20 நம்மளுக்கு. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பிளாட்டிங் பாயிண்ட்ஸ், அதாவது y is equal to x square plus 3x plus 2 வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லீனியர் கண்டுபிடிக்கணுமா. அப்போ ஃபஸ்ட்டு எழுதுங்க, y is equal to x square plus 3x plus 2. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 0 is equal to x square plus 2x plus 1. கீழே இருக்கிறதுக்கு சிம்பிள் மாற்றுங்க, இது வந்து மைனஸ் 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 அண்ட் மைனஸ் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ எல்லாமே நெகட்டிவ். y -0 y எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 0 ஆகிடும். 3xல் -2x போயிடுச்சுன்னா எக்ஸு 2ல் -1 போயிடுச்சுன்னா 1. பெரிய நம்பரில் ப்ளஸ் இருக்கிறதுனால y is equal to x plus 1. ஸோ இப்போ இங்கே y equal to x plus 1 நம்மளுக்கு வேறு எந்த டேர்ம்ஸும் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக x and y மட்டும் எடுத்துக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் இங்கே போடணுன்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதே மாதிரி வேல்யூஸ் இங்கே கொடுப்போமா, -3 -2 -1 0 1 2 3. இப்போ இதை +1 கூட ஆட் பண்ணுங்க, அதாவது இங்கே இருக்கிற வேல்யூ -3 + 1 -3 + 1 என்ன, -2 -2 கூட +1 பண்ணால் -1 -1ம் +1ம் 0. இப்போ அடுத்து 0 + 1 1 2 2 + 1 3 3 + 1 4. ஈக்குவலாக ஆன்சர் வந்துருச்சா. ஸோ நம்மளுக்கு இப்போ இது பார்க்கும்போது என்ன தெரியுது, இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். அப்படின்னா எப்படி இருக்கும், அதோட கிராஃப் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி அந்த கிராஃப் இப்படி பார்த்துட்டோம், இது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நான் பிளாட் பண்ணி உங்களுக்கு என்ன கிராஃபில் எப்படி வந்து கர்வ் வருதுன்னு காட்டுறேன். இப்போ நான் அந்த பாயிண்ட்ஸை இங்கே வந்து பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷனுக்கும், அதாவது நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன், இது ரெண்டுத்துக்கும் அந்தந்த பாயிண்ட்ஸ் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்து பிளாட் பண்ணுவோமா, அதாவது இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 இதை பிளாட் பண்ணிங்கன்னா எங்கே வருது பாருங்கள், -3க்கு +2. ஸோ இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு -2க்கு என்ன இருக்குது, y வந்து 0. அப்போ கர்வ் வந்து என்ன ஆகும், இந்த லைன்லேயே கட் ஆகும். நெக்ஸ்ட்டு -1க்கு 0. ஸோ இதுக்கும் என்ன தான் வருது, இங்கே தான் வருது, ஒய்யோட வேல்யூ ரெண்டுமே 0. தென் எக்ஸு 0 அப்படின்னா y வந்து 2 வருது. ஸோ நெக்ஸ்ட் கர்வ் இங்கே 1க்கு என்ன இருக்குது, 6 இருக்குது.
தென் 2க்கு 12 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதனால தான் நான் வந்து இந்த கர்வ் இப்படி மேலே போகிறதுனால நான் வந்து 3 வந்து ஜஸ்ட் எடுக்கல, இக்னோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட கர்வ் எப்படி வருது பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு இதுதான் நம்மளுடைய கர்வ். ஸோ இந்த கர்வை நம்ம வந்து என்னென்னு எழுதணும் ஆக்சுவலாக, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. இந்த கர்வ் நோட் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் நம்மளுடைய லீனியர் ஈக்குவேஷனை மார்க் பண்ணுவோமா? -4க்கு -3. அப்போ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். தென் -3க்கு -2. ஸோ இங்கே வருது. -2க்கு -1. அடுத்தது பாருங்கள், -1க்கு 0. ஸோ என்ன ஆகுது நம்மளுக்கு? -1க்கு 0 அப்படின்னும் போது நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இங்கேயும் -1க்கு 0 ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் -1க்கு 0 ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே ஆப்வியஸ்லி என்ன ஆகுது? அடுத்த பாயிண்ட் இங்கே வருது. தென் 0க்கு 1 இங்கே இருக்குது. தென் 1க்கு 2, 2க்கு 3, 3க்கு 4 இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட இந்த கிராஃப் எப்படி வருது பாருங்கள். இந்த ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது -1 to 0ன்ற இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணுது நம்மளுக்கு? இந்த ஈக்குவேஷன் வந்து டச் பண்ணுது. ஸோ அதனால் நான் இப்போ இது இந்த இடத்துல எழுதுகிறேன், y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ நம்மளுடைய பாயிண்ட் என்ன மட்டும்தான்? இந்த பாயிண்ட் -1,0 மட்டும்தான் நம்மளுடைய இந்த கர்வும் இந்த லீனியர் ஈக்குவேஷன், அதாவது லீனியர் கிராஃப் ரெண்டுமே வந்து கட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ -1 மட்டும்தான் இதோட சொல்யூஷன். ஸோ இப்போ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.